இந்த வீடியோவில் ரெட்மி கோ ஃபோனை அன்பாக்சிங் பண்ணலாம். இதுதான் அதோட பாக்ஸ். இதோட விலை பார்த்தீங்கன்னா 4499 ரூபா. பாக்ஸோட பின்பக்கத்தில் ஃபோனோட சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை படிக்கணுன்னா வீடியோவை பாஸ் பண்ணி படிங்க. அப்புறம் பாக்ஸை ஓப்பன் பண்ணையில் ஃபஸ்ட்டு ஃபோனே இருக்குது. இது பிளாக் கலர் வேரியண்ட். அப்புறம் இது 1GB ரேம் 8GB ஸ்டோரேஜ் வேரியண்ட், 1GB ரேம் 16GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் வருது. அப்புறம் பாக்ஸ்க்குள்ளே சார்ஜர் இருக்குது. இது ஒரு 5 வாட்ஸ் சார்ஜர், மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், சிம் எஜெக்டர் டூல், வாரண்டி கார்டு, யூசர் கைடு, இதெல்லாம் தான் பாக்ஸ்க்குள்ளே இருக்குது. ஃபோனோட டாப்பில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ரைட்டில் வால்யூம் பட்டன்ஸ் அப்புறம் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பாட்டமில் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், ஸ்பீக்கர், அப்புறம் பிரைமரி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் அப்புறம் ஒரு டெடிகேட்டட் மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட் வந்து 128GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இயர்பீஸ், ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா, அப்புறம் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரோமீட்டர், ப்ராக்சிமிட்டி சென்சார், அப்புறம் ஆம்பியன்ட் லைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஸ்பிளே, அப்புறம் நேவிகேஷன் பட்டன்ஸ் வந்து பேக்லைட் இல்லை. ஃபோனோட பின்பக்கத்தில் ரேர் ஃபேஸிங் கேமரா, எல்இடி ஃப்ளாஷ், அப்புறம் மீ பிராண்டிங். ஃபோனில் நான் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன நோட்டீஸ் பண்ணுறேன்னா, இது ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது. அப்புறம் இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பில்டு தான். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச் 720p HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 16:9. டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் லெவல்ஸ், கலர்ஸ்லாம் நல்லாயிருக்கு. ஃபோனோட ஸ்பீக்கரோட ஆடியோ அவுட்புட் நல்லாயிருக்கு. நீங்களே ஒரு சாம்பிளை கேளுங்க. The thickness level is around 8.3 millimeters and the phone is made up of plastic and the back is slightly curved. இதோட சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்ட் கோ ஓஎஸில் ரன் ஆகுது. இது ஒரு ஆண்ட்ராய்டோட ஒரு லைட்டர் வெர்ஷன், என்ட்ரி லெவல் ஃபோன்ஸ்க்காக. இதில் வந்து நிறைய ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ்லாம் வருது, ஆண்ட்ராய்ட் கோ ஆப்ஸ், அதாவது கூகுள் கோ, ஜிமெயில் கோ, யூடியூப் கோ, இது மாதிரி ஆப்ஸ்லாம் ப்ரீ இன்ஸ்டால்டாக வருது. இது மின்ட் லான்ச்சரில் ரன் ஆகுது. இந்த மின்ட் லான்ச்சர் வந்து ஷாமியோட ஒரு ஆப் தான். அப்புறம் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரியே இருக்குது. இது ஆண்ட்ராய்டு 8.1 ஓரியோவில் ரன் ஆகுது. இதோட லேட்டஸ்ட் செக்யூரிட்டி பேட்ச் வந்து 1 ஜூலை 2019. இந்த ஃபோன் வந்து டியூவல் வோல்டிஏ சப்போர்ட் பண்ணாது, சிங்கிள் சிம்மில் தான் வோல்டிஏ சப்போர்ட் பண்ணும். நான் இந்த ஃபோனில் சில ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது அங்கே இங்கே மைனர் லேக் நோட்டீஸ் பண்ணேன். ஆனால் இது 1GB ரேம் தான், இது அக்செப்டபிள் தான். அப்புறம் இதோட கேமரா பார்த்தீங்கன்னா பின்பக்கத்தில் 8 மெகாபிக்சல் ரியர் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட அப்பர்ச்சர் f2.0. இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு MIUI கேமரா தான். எல்லா ஷாமி ஃபோன்ஸ்லேயும் வர MIUI கேமரா தான். ஷட்டர் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் ஆட்டோ HDR கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனுன்னு சொல்லலாம். அப்புறம் இதோட வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1080p 30 fps வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெகாபிக்சல் கேமரா. இதோட அப்பர்ச்சர் வேல்யூ f2.2. இதுதான் இந்த ஃபோனோட கேமரா சாம்பிள்ஸ். நீங்களே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்னாப்ட்ராகன் 425 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 28 nm ப்ராசஸர். அப்புறம் இது ஒரு குவாட் கோர் ப்ராசஸர். அப்புறம் இதில் அட்ரினோ 308 GPUவும் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், என் பேர் யோகேஷ். இது டெக் ஃபோன் கேஜெட்ஸ் தமிழ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.